இப்போ நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் கடுகு போடலைன்னா விட்டுருங்க. நான் கடுகு சேர்ப்போம். நாங்கள் தாளிப்பில் ஃபஸ்ட்லேயே தாளிப்பு போட்டுருவோம். கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டேன். இப்போ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ உப்பு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். அதுவாக தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் மசாலா போட்டு நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம், அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு நான் வந்து இன்ஸ்டன்ட் மசாலா பொடி போட்டு நிறைய தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அந்த மிளகு சீரகம் பட்டை லவங்கெல்லாம் வறுத்தேன், அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா நம்ம அரைச்ச மசாலாவும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கறி வெந்த உடனே இப்போ 2 சில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதில் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இறக்கிட்டால் சூப்பரான தேங்காய் ஊற்றிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ தோசை மாவு ஒரு கொஞ்சமாக 3 தோசைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுக்கலாம். சிக்கன் குழம்புக்கும் சப்பாத்திக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். சிக்கன் குழம்பு வெந்துட்டுருக்குது. சூப்பரான நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருச்சு. நம்ம வீட்டில் சூப்பரான சிக்கன் குழம்பு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் சூப்பரான சப்பாத்தி சிக்கன் குழம்பு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.